இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 2025. பொதுவாகவே சுக்கிர பகவான் என்பவர் ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நன்றாக இருந்துவிட்டால் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வாரி குவிப்பார். பெரும்பாலும் சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பெற்று நன்றாக அமைந்து விட்டால் பெயர், புகழ், செல்வாக்கு, வீடு, வாகன யோகங்கள், சொத்துக்கள் அனைத்தும் சேரும் என்பது உண்மை. அந்த அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் களத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுபவர். திருமணத்தை நன்முறையில் நடத்தி தருபவர். வரன்களை சுமூகமாக பார்த்து நல்ல வரனை அமைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானின் பெயர்ச்சி என்பது பெரும்பாலும் நன்மைகளையே தரும் என்பது உண்மை. அந்த வகையிலே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சுக்கிர பகவான் 28/1/2025 அதாவது 28/1 ஜனவரி மாதம் நிகழக்கூடிய இந்த சுக்கிர பெயர்ச்சி 31/5/2025 வரை, அதாவது 4 மாதங்களுக்கு 120 நாட்களுக்கு மேலாக கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி பலன்களை தரப்போகிறார். அந்த வரிசையிலே ஒவ்வொரு ராசிக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாகவே சுக்கிர பகவான் என்பது ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். அந்த பேர்பட்ட அந்த சுக்கிர பகவான் மீனத்திலே சஞ்சரிக்கிறார். மீனத்திலே சஞ்சரிக்கின்ற போது மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகமாக ரிஷபத்திலே இருக்கிறார். அப்பொழுது பரிவர்த்தனை யோகம் என்பது மிகவும் அருமையாக அமைகிறது. அது எல்லா ராசிகளுக்குமே பொருந்தும். இருந்தாலும் இந்த ரிஷப ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால், ராசியாதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அதாவது ரிஷபத்து ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் ரிஷபத்திலே அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தை தருகிறார். ஆக பரிவர்த்தனை யோகமும் உச்சபலனையும் தரக்கூடிய வகையில் அமைவதால் இந்த 120 நாட்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. காரணம், இந்த சுக்கிர பகவான், அந்த ரிஷபராசி அதிபதியான சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இப்பொழுது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ரிஷபராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை செய்ய போகிறார் என்று பார்த்தோமானால், சுக்கிர பகவான் செய்யக்கூடிய வகையில் பலவிதமான நன்மைகள் குவிந்து கிடக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சி கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். காதலர்களுக்கு காதலியுடன் இன்புற்று காதல் செய்வதற்கு நல்ல சம்பவங்களும் நல்ல சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். காதலும் கைகூடும், கல்யாணமும் நிறைவேறும். பிறகு எதிர்பாலினத்தினுடன் அட்ராக்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே எதிர்பாலர் ஈர்ப்பு சக்தியாக இந்த சுக்கிர பகவான் இருப்பதனால் ஆண் பெண் இருபாலருக்கும் எதிர்பாலரிடையே ஒரு கவர்ச்சி ஏற்படும். அதனால் மிகவும் கவனம் தேவை. மேலும் எந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும். மேலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த 120 நாட்கள் என்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறது என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ராஜயோகத்தில் இவர்கள் தொழிலிலே வளர்ச்சி பெறுவார்கள். பங்கு சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்று தான் சொல்லலாம். இவர்கள் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் இந்த 120 நாட்களிலே லாட்ரி யோகம் கூட கிடைக்கப் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திடீரென சொத்துக்கள் சேருவதற்கும், திடீரென பண யோகங்கள் வருவதற்கும், திடீரென லாபங்கள் பெருகுவதற்கும் இவர்களுக்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கைகூடி வருகிறது. இந்த நேரத்திலே படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று நினைத்த கல்லூரியிலே சேருவதற்கு வாய்ப்பு அதிகரிக்கிறது. நல்ல வேலை கிடைப்பதற்கும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் அமையப் போகிறது. மேலும் இந்த சுக்கிர பகவான் இவர்களுக்கு நன்மைகளை செய்வாரா தீமைகளை செய்வாரா என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் முழு முதல் வெற்றியை தள்ளித்தரக்கூடிய சுபராகிறார். ஆகவே இவருக்கு ராசியாதிபதி உச்சம் பெறுவதனால் இவருக்கு சுபத்துவமான பலன்கள் 100% நடக்கப் போகிறது. இவர்கள் வாழ்க்கையில் சேமிப்பு உயரும், பழைய கடன்களை அடையும், புதிய கடன்களை வாங்குவார்கள், தொழிலில் விருத்தி பெறுவார்கள், நோய் நொடிகள் அகலும், மனதிற்கு சந்தோஷங்கள் பெருகும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், அண்ணன் தம்பிக்குள் சண்டை சச்சரவுகளாக இருந்தவர்களுக்கு
சண்டை சச்சரவுகள் தீர்ந்து சுமூக உறவு ஏற்படும். உறவில் இருந்த பிணக்குகள் மாறும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினை முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகளிலே சுமூக தீர்வு ஏற்படும். நல்ல சிந்தனையும் நல்ல உறக்கமும் ஆற்றலும் இவர்களுக்கு அமைதியையும் நிம்மதியும் நல்ல வகையிலே அமைத்து தரும். இந்த சுக்கிர பகவான் இவர்கள் வாழ்க்கையிலே பெரும்பாலும் நற்பண்புகளையும் நற்பமதிப்பையும் செல்வாக்கையும் செல்வத்தையும் தருவார். இவர்களுக்கு லாட்டரிக்கு இணையான யோகத்தையும் புதையலுக்கு இணையான யோகத்தினையும் இவர்கள் நடத்துகிற தொழில் மூலமாக இவர்கள் முயற்சிக்கின்ற செயல் மூலமாக கிடைக்கப் போகிறது. இவர்களுக்கு வருங்காலத்திலே இந்த 4 மாதங்கள் என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்பது 120 நாட்களுக்கு மிகுந்த யோகத்தினை தரப்போவது உண்மை. இதை பயன்படுத்தி கொண்டு பலனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.